அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ஜினியரிங் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலிஜிபிள் எலிஜிபிலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ஒரு 100 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. சரிங்களா? பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்படி தான் கேட்டிருப்பான். இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க கேள்விய கேட்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த கொஸ்டின் இப்ப 100 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து அப்படியே முன்னாடி இருந்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ஓகேவா? லைட்டா பார்த்து வச்சுங்க. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸும் லைட்டா பார்த்து வச்சுங்க. ஏதாவது நமக்கு தெரியாத ஒரு சில கொஸ்டின் கிடைச்சா கூட நமக்கு பை லக்கா இருக்கும். ஓகேவா? கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். என்ன குடுத்துருக்கான் பாருங்க. ஃபிக்ஷன் அப்படிங்கிறான். சரிங்களா? ஃபிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, புனைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்ஸர்னா, ஏ தான் ஆன்ஸர். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் சொல்லலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆன்ஸர் கீனால டைரக்ட்டா ஆன்ஸர் சொல்லிட்டு போயிரும். ஓகேங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா, செவ்வியல் இலக்கியம் தான். செவ்விலக்கியம், செவ்வியல் இலக்கியம் எல்லாமே சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேட்டலைட் உடைய சரியான நேராக்கம் கேட்டிருக்காங்க. செயற்கைக்கோள் தான் ஆன்சரு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4த் தான் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. செயலர் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, மாலுமி, நீகான், மீகான்லாம் சொல்றோம். அது என்ன ஆயிரும் அப்படின்னா, மாலுமி ஆயிரும். அப்ப 4வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 5வது கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்கான்ட்டு, அகவை முதிர்ந்த தமிழர்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. சரி, ரைட்டு. அடுத்து வந்துன்னா, இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 60 வயசு முடிஞ்சிட்டாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. 5வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? 6வது கொஸ்டின் பாருங்க. நீள் கூட்டல் உழைப்பு. இது இந்த லாஸ்ட் நடந்த குரூப் 4க்கு முன்னத்த குரூப் 4 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். இது அப்படியே பிரித்தெழுது தான் கொடுத்துருப்பாங்க. சேர்த்தெழுது அப்படியே மாத்திருக்காங்க. டிஎன்பிசி கொஸ்டின்ல பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப இப்ப பிரிச்சே கொடுத்துருக்காங்க. நீள் உழைப்பு அப்படிங்கும்போது நீள் கூட்டல் உழைப்பு தான் என்ன ஆகுது பார்த்தா நமக்கு நீள் உழைப்பு ஆகுது. இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th இருக்கு. 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 7 பிரித்தெறிதல் கொடுத்துட்டு இடமெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இடம் கூட்டல் எல்லாம் அதான் என்ன ஆகுதுன்னா இடம் எல்லாம் அப்படின்னு ஆகுது. எல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாம் கிடையாது. சரிங்களா? எல்லாம் கிடையாது. எல்லாம் அதான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 8 வெண்குடை. வெண்குடை அப்படிங்கறது வெண்மை தான் ஆகும். வெண்மை அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா பண்பு பேர் தான். அப்ப வெண்மை கூட்டல் கூட எங்க இருக்குன்னா ஆப்ஷன் செகண்ட்ல இருக்கு. அப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 9 தாவரங்களுடைய இளம் பருவத்திற்கான சொற்கள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது 10th புக்ல தேவநேய பாவாணர் அப்படிங்கிற ஒரு பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க குலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரவே வராது. இந்த ஆங்கிளே வராது. அப்ப ஏ வராது, சி வராது, பி வராது. 3மே வராது. 4th ஒண்ணு பாருங்க பிள்ளை. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மடலி, பைங்கூழ் இதெல்லாம் தான் என்ன ஆகுது அப்படின்னா தாவரத்துடைய இளமை பெயர்கள். பிள்ளை அப்படிங்கும்போது தென்னம்பிள்ளை சொல்லுவோம். மடலி அப்படிங்கும்போது மடலி எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பனையுடைய சொல்லுவோம். நெல் அப்படிங்கிற இளமை பெயர் என்னன்னா பைங்கூழ். இப்போ 9வது கொஸ்டினுக்கு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th தான் சரியான ஆன்சரா கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 10 சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துக்கள் இடம்பெறல. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன சொல்றோம்னா 5 கருத்துக்கள் தான். 5 அப்படிங்கிறது இருக்கு பாருங்க சில இருக்கு. 10வது கொஸ்டினுக்கு சி தான் கரெக்ட். 11வது கொஸ்டின் பாருங்க அடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு திரிகடுத்துல ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துக்கள் இடம்பெற்றன. திரிகடுகம் அப்படின்னாலே 3 தான். 3 அப்படின்னாலே 3 தான். அப்ப 3 அரை கருத்துக்களை சொல்லக்கூடியதுதான் திரிகடுகம். வைணவ நூல் தான். சரிங்களா? அப்ப 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 12 என்ன கொடுத்துறாங்க பாருங்க. உலரென்னும் மாத்திரையார் அல்லால் வயவார் கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் குரலுடைய நமக்கு பில்லப்ஸ் கேட்டிருக்காங்க. கல்லாதவர். அப்ப 12வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க சீர்களை என்ன பண்ண சொல்றாங்க முறைப்படுத்த சொல்றாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்சடா இருக்கு. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா மிக்சடா இருக்கு. அந்த மிக்சடா இருக்கிறதுக்கு சரியான ஆன்சர் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் மூல அப்படிங்கறத வரக்கூடியது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது அருளுடைமைக்கு கீழே வருது. சரிங்களா? அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வருது. 241வது பொருளா வருது. இதுதான் நமக்கு கரெக்ட். அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் மூல அப்படின்னு தான் வரும். சரிங்களா? அப்ப 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 14வது கொஸ்டின் தன்வினை தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. தன்வினை தொடர் அப்படின்னால என்ன சொல்றோம் பாருங்க. அவன் திருந்தினான். அப்ப திருந்தினான் அப்படிங்கறது அவன் தான் திருந்திருக்கான். ஆட்டோமேட்டிக்கா இதே தன்வினை தான். ஃபர்ஸ்டே நமக்கு தன்வினை தான்.
ரெண்டாவது பாருங்க ஆக்சுவலா திருத்தப்பட்டான் இத்து வந்திருக்கு. அப்ப வல்லினம் வச்சு வந்திருக்கு. இங்க பாருங்க திருத்துகிறான் இத்து வந்திருக்கு. இங்க திருத்தினான் அப்படிங்கிறது இத்து வந்திருக்கு. அப்ப வல்லினத்தை வச்சு வரக்கூடிய மேக்சிமம் 90% வரக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது பிறவினையா போயிடும். மெல்லினத்தை வச்சு வரக்கூடிய 90% என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தன்வினையா போயிடும். இப்ப 14வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 15 செய்வினை தொடரை கண்டறிக அப்படிங்கிறான். இப்ப செய்வினை அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்கான் பாருங்க, கவிதா உரை படிப்பித்தாள் இத்து கொடுத்துருக்கான் வல்லினம். அப்ப வல்லினம் வந்தாலே அதோட ஆன்சர் என்னவா போயிடும் அப்படின்னா பிறவினையா போயிடும். இப்ப பாருங்க ரெண்டாவது ஆப்ஷன் கவிதா வாள் ஆள் ஐ ஆள் வந்துட்டாலே என்ன சொல்றோம் அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினையா போயிடும். சரிங்களா, செய்யப்பாட்டு ஆயிரும். அடுத்து பாருங்க கவிதா உரை படித்தாள், அவ தான் படிச்சிருக்கா. அப்ப ஆட்டோமேட்டிக் என்னன்னா செய்வினை தொடரா வந்துரும். கவிதா படிக்காதே படிக்காது அப்படிங்கிறது கட்டளை விளைவு வைக்கிறதுல வந்துடும். சரிங்களா, அப்ப 15க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 16 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டைரக்டா ஆன்சர் சொல்லிட்டோம் அப்படின்னா பகைவரை வென்றதை பாடக்கூடிய இலக்கியம் தான் பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சரியான தொடர் எதுவும் கேட்டிருக்காங்க. பாரதியார் வச்சுன்னா சரியான தொடர் கேட்டிருக்காங்க. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார் அப்படிங்கிறதா கரெக்ட். 17க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 18, இது பழைய டிஎன்பிசி கொஸ்டின் தான். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் சொல்லக்கூடியது. அப்ப 18க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 19, ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் தான். அப்ப என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழியின் முதலில் வருபவை, மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஏ யா இருக்கு. அந்த ஏ வச்சு ஆப்ஷன் கிடையாது, இன்னொரு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஏ அப்படிங்கிறது மொழியோடைய ஃபர்ஸ்ட்லயும் வரும் லாஸ்ட்லயும் வரும். ஈஸியா படிச்சிருப்போம். அப்ப இது மூணுமே தான். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். 19வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் பாருங்க 20, தமிழ் எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்து எதுக்கு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்து தான் தனிச்சு நிற்கக்கூடியது. சொல்லுடைய இடையில் வரக்கூடியதான். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் தனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் பெற்று வரக்கூடிய எழுத்து தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப 20வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க 21, அறம் அறம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரா அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கருவியை வந்து பாத்தீங்கன்னா இந்த அருவாள் கத்தி எல்லாம் கூர்மை பண்ணக்கூடிய ஒரு வகையான கருவி தான் என்ன சொல்றோம்னா அறம். அறத்தை வச்சு தான் என்ன பண்றோம்னா பதம் பண்றோம். ரெண்டாவது அறம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம் தான் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாவது அறம் ஆகுது. அப்ப 21வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 22, பிழையான சொல். ஓகே ரைட், பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. அப்ப இதெல்லாம் பிழை இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிழையற்ற சொல்ல கேட்டிருக்காங்க. தென்றல் அப்படின்னால என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா 2 சுழி இன் போட்டுரும். அப்ப 2 சுழி இன்ன வச்சு எங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஏ கிடையாது கேன்சல் பண்ணிடலாம். 4th கிடையாது கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்கும் டி சியும் பியும் தான் இருக்கு. அடுத்து பாருங்க கண்டம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா 3 சுழி இன்னு வரணும். அப்ப 3 சுழி இன்ன வச்சு எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில தான் இருக்கு. சரிங்களா, அதை வச்சு எடுத்துட வேண்டியதான். அடுத்தது மண்டபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷனா இங்க இருக்கு. அப்ப 22க்கு வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். 22க்கு சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 23, என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூங்குடி என்னும் காவியத்திற்காக தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு முடியரசுடைய அவர்களுக்கு நூல்களுக்கு எந்த வருஷம் பரிசு வழங்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. பூங்குடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு பரிசு வழங்கின நூல் 1966 அப்படிங்கிறதா கரெக்ட். 23க்கு ஆப்ஷன் 4th. அடுத்து பாருங்க 24, கலங்காதிரு மனமே அப்படிங்கிற ஒரு திரைப்பட பாடல் மூலியமா தான் என்ன பண்றாரு அப்படின்னா கண்ணதாசன் திரைப்படத்துக்குள்ளே நுழைறாரு. 1939 எல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா, அப்ப 24க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனு செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 25, தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வீரமா முனிவரை புகழாரம் சூட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னது யாரு பாத்தீங்கன்னா ராப்பி சேது பிள்ளை. அப்ப 25க்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க 26, சென்னையில் எந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சமயப்பணி ஆற்றினார் யாரு பாத்தீங்கன்னா ஜியு போப். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில என்ன பண்றாரு அப்படின்னா சமயப்பணி ஆற்றினார் அப்படிங்கிறத கரெக்ட். 26க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 27, சரியான தொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க நிலம் கமா வரணும். அப்ப இங்க கமா கிடையாது கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நிலம் நீர் தீ காற்று கமா வரணும். அப்ப இதுவும் வராது. அடுத்து பாருங்க நிலம் நீர் தீ காற்று வான் என்பன ஐம்பூதங்கள். அப்ப இது வரலாம். அடுத்து பாருங்க நிலம் நீர் இங்க தீ அப்படிங்கிற நிலம் நீர் இந்த தீக்கு இடையில என்ன பண்ணணும்னா கமா வரணும். அப்ப இதுவும் வராது. இப்ப 27க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க 28 மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மரபு பிழையற்ற தொடர்னா சரியானதான் கேட்டிருக்காங்க. யானை அப்படிங்கிறத பிளிரும். அப்ப 28க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 29 பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. நேற்று அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அப்ப நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் வரணும். 29க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த பாருங்க பலவின் பால்கள் கிடையாது, பலவின் பால் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அப்ப வந்தார்கள் அப்படிங்கிறது என்ன வந்தீங்கன்னா நமக்கு என்னன்னா பலர்பால் ஆயிரும். சரிங்களா, பலர்பால்ல வந்துரும் வந்தார்கள். மாடுகள் அக்ரிணை பெயர்ல வரனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிணை பெயர்ல வரனாலதான் பலவின் பால்ல வரக்கூடியது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். வந்தான் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்னதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பால்ல வந்துரும். காடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றன் பால்ல வந்துரும். சரிங்களா, கரெக்ட். அப்ப 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 31 பலர்பாலை குறிக்கக்கூடிய சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப அவன் அப்படிங்கிறது இப்பதான் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆண் பால். மாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலவின் பால் வந்துடும். சரிங்களா, பலவின் பால்ல வந்துடும். அது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒன்றன் பால்ல வந்துடும். அடுத்தது அவர்கள் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பலர்பாலை குறிக்கக்கூடிய உயர்திணை சொல்லா இருக்கு. சரிங்களா, உயர்திணை சொல்லா இருக்கு. ஓகேங்களா, அப்ப 31க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபோர்த் தான் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்க 32 ஈதல் அப்படின்னாலே கொடுக்கறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க வாங்குறது. அப்ப வாங்குறது அப்படிங்கிறது ஏற்றல் தான். 32க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க பிறமொழி சொல்லுக்கான சரியான தமிழ் சொல்லை கண்டறிய அப்படிங்கிறாங்க. அப்ப டைரக்டா என்ன சொல்றோம் அப்படின்னா கீர்த்தி அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா புகழ் தான். அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 33க்கு சி தான் கரெக்ட். 34 பாருங்க அழகிய மரம். அழகிய அப்படிங்கிறது பண்பு. ஒரு பண்பை சொல்லி அடுத்த ஒரு பெயரை வச்சு சொல்லிச்சு அப்படின்னா குறிப்பு பெயரச்சம். அப்ப குறிப்பு பெயரச்சம் அப்படின்னாலே நல்ல மெல்ல அழகிய இந்த மாதிரி வரக்கூடியதுதான். அப்போ 34க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 35 நில் என்ற வேர் சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. நில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நின்றான் அப்படிங்கிறது தான் நமக்கு வேர் சொல்லு கிடைக்குது. வினையால் அணையும் பெயர் கிடைக்குது. நின்றவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயர்ல குறிக்கக்கூடிய வினை முற்றா போயிடும். சரிங்களா, வினை முற்றா போயிடும். அப்ப 35க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 36க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு உள்ளே ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் எடுத்து போட்டுற வேண்டியதான். சரிங்களா, அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியான நாலந்தாவிற்கு அருகில் உள்ள ராஜ்கீர் இதான் கொஸ்டினா கேட்டிருக்கான். அப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ராஜ்கீர் அப்படிங்கிறத கரெக்ட். ராஜ்கிர் அப்படிங்கிறத கரெக்ட். 36க்கு ஏ. அடுத்து பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்துல இது ஒரு கொஸ்டினா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சரா இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை எத்தனை மாணவர் வந்திருக்கான் பாருங்க 10,000 பேர் வந்திருக்கான். அப்ப 10,000 பேர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 37க்கு செகண்ட் தான். அடுத்து 38 அப்படிங்கும்போது நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் காலத்துல குப்தர் காலத்துல தான் கட்டியிருப்பாங்க. 38க்கு சி தான் மேல ஆன்சர் இருக்கு. அடுத்த பாருங்க முதல் உண்டு உறைவிடை பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். அப்ப 39க்கு சி தான். 40 பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்துல நூலகத்திலுடைய இருக்கக்கூடிய நூல்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. எவ்வளவு நூல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்கு. 90 லட்சம் நூல்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு. பாருங்க இங்க 90 லட்சம் இருக்கா ஒண்ணு. அடுத்து குப்தர் காலத்துல இருக்கா இருக்கு. இது ஒரு கொஸ்டினா இருக்கு. குப்தர் காலத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா பாருங்க. நாலந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகின் முதல் உண்டு உறைவிடை பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் 10,000 ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் 90 லட்சம். 4 வந்து பாத்தீங்கன்னா சாரி மூணாவது கொஸ்டின் குப்தர்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. 4 நாலந்தா. 5வது தான் வந்து பாத்தீங்கன்னா 90 லட்சம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரிங்களா, ரைட். எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க 41 பாருங்க சேர்ந்து அப்படிங்கிறது சேர்த்து அப்படிங்கிறது ரெண்டு பொருளுடைய வேறுபாடு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு பொருளுடைய வேறுபாடு அப்படிங்கிற நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் அப்படிங்கிறத கரெக்ட். 41க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 42 விரித்துன்னு கொடுத்துருக்காங்க. விரித்த நூலால் அறிவு என்ன ஆகுது அப்படின்னா விரிந்தது அப்படிங்கிறது நாலேஜ் விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. அடுத்து பூவிதழ் விரிந்தது அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் தொகை விரித்தது. மயில் வந்து பாத்தீங்கன்னா தொகையை விரித்தது அப்படிங்கிறது 1 3 சரி. அப்ப 42 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 43 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க
43ல ஒற்றுப்பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஒற்றுப்பிழையற்ற தொடர் அப்படின்போது வாழ்க்கை படகு இப்படி வரணும். வாழ்க்கை இப்பு வரணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது உருவக சொல் தான். உருவக சொல் தான். அப்ப இப்பு வரணும். அப்ப இது வராது. வெண்டைக்காய் பொரியல் இக்கு இருக்கு, காய் இப்பு இருக்கு. அப்ப இது வரலாமான்னா வரலாம். 1. அடுத்து பாருங்க தண்ணீர் தொட்டி அப்படிங்கும்போது தண்ணீர் இத்து வரணும். தண்ணீர் தொட்டி, தண்ணீர் குடமெல்லாம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் அதனுடைய உடன் தொக்க தொகையாகி போயிரும். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாகி போயிரும். தண்ணீர் தொட்டி. மோர் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இக்கு வரணும். மோர் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இக்கு வரும். அப்ப இது வராது. 43க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 44 உலகம். உலகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் பன்மொழி கேட்டிருக்காங்க. தாரணி மற்றும் நானிலம். அதான் கரெக்ட். 44க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 45 பொருந்தாத சொல்லு. சரிங்களா, கொஸ்டின் நல்லா வாச்சிடணும். பொருந்தாத சொல்லு மேதி. மேதி அப்படின்னா எருமை இருக்கு, மாடு இருக்கு, பகடு இருக்கு. இது எல்லாமே இருக்கு. வேரி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. சரிங்களா, வேரி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. வேரின்னா என்ன ஆகி போயிடும்னா தேன் ஆகி போயிடும். சரிங்களா, தேனு, மது இதெல்லாம் என்ன ஆகி போயிடும்னா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது. 45க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க 46 ஒரே பொருளை தரக்கூடிய இரு சொற்கள் கேட்டிருக்காங்க. விசும்பு. விசும்புனா வானம் மற்றும் ஆகாயம். அப்ப 46க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 47 கும்பி. கும்பி அப்படின்னுடைய பொருள் கேட்டிருக்காங்க. வயிறு. 47க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 48 அளவுக்கு மிஞ்சினால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப 48க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏலயே இருக்கு. ஓகேங்களா, இப்ப 48க்கு ஏ. அடுத்து பாருங்க 49 பழமொழியுடைய பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். சரிங்களா, விருந்தும் மருந்தும் 3 நாள். 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பட்டு தீரணும், மருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 49க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 50. 50 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா. பழமொழி உணர்த்தக்கூடிய சரியான பொருள் கேட்டிருக்காங்க. அப்ப மண் குதிரையை நம்பி ஆற்றில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன கரைஞ்சு போயிடும். அப்ப அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா தகுதி இல்லாதவரை நம்பி நாம எந்த ஒரு செயலையும் வந்து பாத்தீங்கன்னா இறங்கலாமா அப்படிங்கறதான் கொஸ்டின். அதான் கரெக்ட். 50க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட். 51 பாருங்க மரபு தொடருக்கு ஏற்ற சரியான பொருள் கேட்டிருக்காங்க. ஆ அப்படின்னால என்ன சொல்றோம்னா நிறை. நிறை பசுவை சொல்லக்கூடியது. நிறை. இது மந்தை அப்படிங்கிறது ஆட்டு. ஆட்டு மந்தையாயிரும். கூட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ஆயிரும். குவியல் அப்படிங்கிறது கற்குவியல், கல் குவியல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் 51க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 52 உயர்வு. உயர்வு அப்படின்னாலே சேனா உயர்வு, தேனா தெய்வம் ஆயிரும், பை அப்படின்னா இளமை ஆயிரும். சரிங்களா, இப்ப 52க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 53 சில்க் சட்டை. சில்க் சட்டை அப்படிங்கிறதுக்கு என்ன பாத்தீங்கன்னா பட்டு சட்டை. மினுமினு இருக்கக்கூடியதான் சில்க் சட்டை. சில்க் சட்டை தான் என்ன பாத்தீங்கன்னா பட்டு சட்டை ஆகுது. 53க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 54 கீழ்காணும் தொடர்புள்ள பிழையை திரித்து எழுது அப்படிங்கிறாங்க. அது அப்படிங்கறது என்னவா மாற்றம் பண்ணலாம்னா அக்டு அப்படின்னு மாற்றம் பண்ணலாம். அப்ப 54க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அக்டு அப்படின்னு வந்துட்டாலே இது இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓர் அப்படின்னு வர்றோம். அவங்க பாருங்க வரும் மொழியில என்ன இருக்குன்னா ஓர் அப்படின்னு இங்க இருந்தா தான் இங்க உயிர் எழுத்து வரணும். ஆக்சுவலா இங்க ஒருன்னு இருக்கு. அப்ப இதை மட்டும் தான் மாத்திருக்காங்கன்னு அர்த்தம். அது அப்படிங்கறது அக்டு மாத்தலாம். அதை வச்சுதான் ஆன்சர் சொல்றோம். சரிங்களா, ரைட். 54க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 55 மன்னார்குடி அப்படிங்கிறது மண்ணை தான். 55க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 56 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பா அப்படின்னால 7 சீர்னாலே திருக்குறள் தான். கண்ண மூடிட்டு ஆன்சர் போடலாம். 56க்கு ஏ தான் கரெக்ட். 57 பாருங்க ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை அப்படிங்கறத கரெக்ட். 57க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 58 வள்ளுவர் வழி நின்று விடையை தருக அப்படின்னு சொல்லிட்டு பில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமாக வாழக்கூடிய அனைவரும் டேஸ் அடைவர் அப்படின்னாலே மேன்மை. மேன்மை அடைவர், சிறப்பு அடைவர். சிறப்பு அப்படின்னாலும் மேன்மைனாலும் ஒண்ணுதான். 58க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 59 டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒளி ஊடுருவு காட்சி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சரு. அப்போ 59க்கு ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க நேனோ டெக்னாலஜி. நேனோ அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம் தான். அப்ப 60க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 61 வேலி. வேலி அப்படின்னால என்ன சொல்றோம் பாருங்க பள்ளத்தாக்கு ஆயிரும். சரிங்களா, வேலி அப்படின்னாலே பள்ளத்தாக்கு. 61க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
கொஸ்டின் நம்பர் 62 என்ன கொடுத்துறான் பாருங்க, அட்வொகேட். அட்வொகேட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அட்வொகேட் ஆகுது. இதே வந்து பாத்தீங்கன்னா வழக்குரைஞர், இதுவும் நம்ம லைட்டா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். வழக்குரைஞர் அப்படிங்கிறது சாலிசைட்டர், சரிங்களா? சாலிசைட்டர், SOLICITOR, சாலிசைட்டர் அப்படிங்கிறதான் வழக்குரைஞர். அப்ப அட்வொகேட் அப்படிங்கிறது வழக்கறிஞர். 62க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 63 டைரக்டிங். டைரக்டிங் அப்படிங்கறது என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இயக்குதல். இயக்குதல் தான் கரெக்ட். இயங்குதல் கொடுத்துருக்காங்க, இயங்குதல் வராது. மோஷன் பிக்சர்ஸ் தான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இயங்குதல் ஆகும். 63க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 64 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, குறில் நெடில் மாற்றம் தந்து வேறுபாடு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது அப்படியே கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கொள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா பெற்றுக்கோள். கோல் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா கோல் சொல்லல் அப்படிங்கிறது புறங்கூறுதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப 64க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 65 குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைந்த சொல்லை எழுதுக அப்படிங்கிறாங்க. அப்ப மலைன்னு இருக்கு, அப்ப இதை அப்படியே என்னவா மாத்தலாம் அப்படின்னா மாலை அப்படின்னு மாத்தலாம், குண்டுலா தான் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ கேன்சல் பண்ணிடலாம், ஏ வராது. ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. அப்ப வரக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்குன்னா பியும் சியும் தான் இருக்கு. அப்ப இங்க பாருங்க பில மலை, இங்க லை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வரவே வராது. அப்ப சி பாருங்க மலை இருக்கு மாலை இருக்கு. அப்ப மக்கள் மலையில் வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா ஏறினர் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சரு. 65க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 66 பிழை திருத்தம் சந்திப்பிழையை நமக்கு திருத்தியில சொல்லியிருக்காங்க. வண்ணம் கூட்டல் படம் ஆட்டோமேட்டிக் என்ன பாத்தீங்கன்னா வண்ண படங்கள். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் கரெக்ட் 66க்கு. 67 பாருங்க நடுவர் அரசு உவேசா அவர்களுடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில 2006 வருஷம் என்ன பண்றாங்கன்னா வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. எதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அஞ்சல் தலை தான் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப 67க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர்த் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 68 துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் யார் பாத்தீங்கன்னா நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் என்ன பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 68க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 69 தமிழ் சொல்லாராய்ச்சி அப்படின்னு பண்ணிட்டாலே தேவநேய பாவனர் தான் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. 69க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க ஏழாதி அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா கனி மேதாவியர். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 70க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 71 அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லுடைய வினை முடிவை கண்டறிய அப்படிங்கிறாங்க. அவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்படிங்கிறது என்ன வரலாம், அவன் வந்தான் அப்படிதான் வரும். அவன் வந்தது வரக்கூடாது, அக்ரிணை பெயராகி போயிடும். அவர் வந்தார் தான் வரணும், அவன் வந்தார் கிடையாது, அவன் வந்தாலும் கிடையாது. அப்ப அவன் வந்தான் அப்படிங்கிறத கரெக்ட். 71க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர்த் தான் சரி. கொஸ்டின் நம்பர் பாருங்க 72 அவரல்ல பிறவே அப்படிங்கிறாங்க. அப்போ அவரல்ல பிறவே, அவர் கிடையாது மிச்சது சொல்லக்கூடியது, பிறகு சொல்லக்கூடியது. அப்ப அவரெல்லாம் என்ன ஆகி போயிரும் பாத்தீங்கன்னா உயர்திணை வார்த்தைகள் ஆகி போயிரும். பிறவே அப்படிங்கும் போது அக்ரிணை வார்த்தை ஆகி போயிரும். அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய திணை அப்படிங்கிறது அக்ரிணை, அதான் கரெக்ட். 72க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர்த் தான் சரி. 73 பாருங்க சொல்லையும் பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்க அப்படிங்கிறாங்க. தீர்வன அப்படிங்கிறது நீங்குபவை, ஒண்ணு கரெக்ட். தெளிவு நட்காட்சி கரெக்ட். கூடுதல் நல்லறிவு கரெக்ட். கூற்றவா அப்படிங்கிறது பிரிவுகளாக கரெக்ட். அனைத்துமே சரி. 1 2 3 4 அனைத்தும் சரியா இருக்கு. 73க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 74 என்ன கொடுத்துறான் பாருங்க அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறான். சரிங்களா, வருவித்தான். அப்ப மெல்லின வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா என்ன தொடரா இருக்குன்னா சாரி வல்லினம் வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன தொடரா இருக்கும் பாத்தீங்கன்னா பிறவினை தொடரா தான் இருக்கும். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 74க்கு ஃபோர்த் தான் நமக்கு சரி. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் பாருங்க 75 தேடு என்ற வினைச்சொல்லுடைய வினை எச்சம் கேட்டிருக்காங்க. தேடு அப்படின்னா என்ன சொல்றோம்னா தேடிதான். அடுத்த பாருங்க 76 கேள் அப்படிங்கிற வினை முற்று கேட்டிருக்காங்க. கேட்டான் அப்படிங்கறத கரெக்ட். அப்ப 76க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். மேல 75க்கு ஃபோர்த். சரிங்களா. அடுத்து பாருங்க 77 தனிந்து அப்படிங்கிறடைய வேர் சொல் கேட்டிருக்காங்க. தனிதான். இப்ப 77க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. நான் அவன் அல்லன் இப்படி வரணும். எதிர்மறை சொற்கள் அல்லன்னு வரணும். அப்போ ஒண்ணு வராது. எழுதியது இவள் அல்லல் இப்படி வரணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வராது. இவை பூக்கள் அல்ல புளூரல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவை அவையெல்லாம் பூக்கள் அல்ல, இதுதான் வரணும். அடுத்து பாருங்க கவிஞர்கள் அவர்கள் கவிஞர்கள் அல்லர் இப்படி வரணும். சரிங்களா, மொத்தமா சேர்த்து சொல்லும் போது அல்லர் இப்படி வரணும். அப்ப இதுவும் வராது. அப்போ 78க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 79 கை அப்படிங்கறத ஒழுக்கம் தான். சரிங்களா, அப்ப கை அப்படிங்கிறது ஒழுக்கம். 79க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 79 80 சேர்த்தல் அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சேர்த்துக்கிறோம் அப்ப நீக்கிறோம்.
அப்ப நீக்குதல் தான் கரெக்ட். 80க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 81 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்கே எதற்கு எப்படி எவை இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா எங்கே எதற்கு எப்படி எவை என்ன என்ன அப்படிங்கிற ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தல் குறிகள் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொஸ்டின் மார்க், எதற்கு கொஸ்டின் மார்க், எப்படி கொஸ்டின் மார்க், எவை கொஸ்டின் மார்க், என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அப்போ எல்லாத்துக்கும் வினா குறி தான். இதெல்லாமே WH டைப்ல வரக்கூடியது. 81க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 82 ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்கள்ல எவ்வகை நிறுத்தல் குறிகள் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அரை புள்ளி தான் இட வேண்டும். அப்ப 81க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சாரி 82க்கு ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க 83 குற்ற முறையீட்டு மனு. குற்ற முறையீட்டுனாலே கம்ப்ளைண்ட் தான். கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் தான். அப்ப 83க்கு என்ன ஆகுதுன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த பாருங்க டப்பிங். டப்பிங் அப்படிங்கிறதுல ஒலி சேர்க்கை தான். அப்ப டப்பிங் பண்றோம் அப்படிங்கிற ஒலி தான், சவுண்டு தான், குரல் கொடுக்கக்கூடியது. அப்ப 84க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 85 எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா அகழ்வாராய்ச்சிகள் தோண்டக்கூடியது தான். 85க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 86 பாருங்க அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட் அப்படின்னாலே புற ஊதா கதிர்கள் தான். இப்போ 86க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து கேவ் பெயிண்டிங் அப்படிங்கிறது குகை ஓவியங்கள் தான். அப்போ குகை ஓவியங்கள் எங்க இருக்கு பாருங்க 4th ஆப்ஷன் இருக்கு. 87க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 88 ஒற்றுப்பிழையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒற்றுப்பிழையை கண்டறிக அப்படின்னு சொல்லும்போது கணா கூட்டல் கண்டேன், கணா கண்டேன் கரெக்டா இருக்கானா கரெக்டா இருக்கு. 1 கரெக்ட். ஓடா குதிரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சில வரக்கூடியது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சில வரக்கூடியது. அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்கு. திருவளர் செல்வன் அப்படிங்கிறது திருவளர் இச்சு வராது. திருவளர் செல்வன் தான் கரெக்ட் தான். நீங்களா இச்சு போட்டுறாதீங்க, வராது. குதிரை தாண்டியது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர்ல வரக்கூடியது. சரிங்களா, எழுவாய் தொடர்ல வரக்கூடியதான் குதிரை தாண்டியது. கிளி பேசும், தம்பி படித்தான், இந்த மாதிரி எக்ஸாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 கரெக்ட், 2 கரெக்ட், 4 கரெக்ட். ஒற்று பிழையை கண்டறி அப்படிங்கிறது திருவளர் செல்வன் அப்படிங்கிறத நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சரியான ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா, திருவளர் செல்வன் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, திருவளர் செல்வன் அப்படின்னு வரணும். இச்சு வராம கிடையாது, இச்சு வரும். திருவளர் செல்வன் அப்படின்னு வரும். ஓகேவா, ஒற்றுப்பிழை கண்டறிய. ஒற்றுப்பிழை கண்டறியனா நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய திருவளர் செல்வன் தான். ஓகேவா, 88க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 89 எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. எழுத்துப்பிழையற்ற தொடர் அப்படின்னால இப்ப சரியானதான் கேட்டிருக்காங்க அர்த்தம். கிணற்றில் போட்டேன் இப்படி வரும். கிணற்றில் போட்டேன். சுவரில். சுவரில் அப்படிங்கிறது சுவரியில். இப்ப இந்த ரா வரணும். சரிங்களா, அடுத்து பூமியை வளம் வருவேன் குண்டுலா வரணும். வயிறு பசிக்கிறது. இது மட்டும்தான் கரெக்ட். இப்ப 89க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 90 சரியான வினை சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது. போ அப்படிங்கிறத சரியான வினைச்சொல். 90க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது ஒரு செயலை குறிக்கின்ற சொல் அப்படிங்கிறது வினைச்சொல் தான். வினையை குறிக்கின்ற சொல் வினைச்சொல், செயலை குறிக்கின்ற சொல் வினைச்சொல். எல்லாமே செகண்ட் ஆப்ஷன் தான் 91க்கு. 92 பாருங்க பால் அப்படிங்கிறது குடி கிடையாது. பால் அப்படிங்கிறது பருகு. தண்ணீர் அப்படிங்கிறத குடியாகும். அடுத்தது 92க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ பால் பருகி கரெக்ட். அடுத்த சேவல் அப்படிங்கிறது கூவும், கோழி அப்படிங்கிறத கொக்கரிக்கும். அப்போ சேவல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 93க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க ஊமை தொடர். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. அப்ப எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சனாலே எதிர்பாராத நிகழ்வு தான். அப்ப 94 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வாழையடி வாழையாக அப்படிங்கிறது பரம்பரையாக. அப்ப அந்த பரம்பரைங்கிறது என்ன ஆகுதுன்னா தலைமுறையாக. 95க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 96 பாருங்க ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர்னால ரொம்ப நாளா இருக்கக்கூடியது. அப்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. 96க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 97 பாருங்க வெட்பு அப்படின்னா என்ன சொல்றோம்னா மலை தான். இப்ப 97க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரணாலயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா காப்பகம் வரலாம். சரிங்களா, காப்பகம் வரலாம், புகலிடமும் வரலாம். சரிங்களா, கவர்மெண்ட்ல என்ன ஆன்சர் கொடுத்தாலும் பார்க்கலாம். காப்பகம் வரலாம், புகலிடமும் வரலாம். சரிங்களா, ரெண்டுமே ஆன்சரா தான் கூகுள்ல நமக்கு கிடைக்குது. ஆனா காப்பகம் அப்படிங்கிறது வரலாம். அப்ப 98க்கு வந்து பாத்தீங்கன்னா சியும் வரலாம், டியும் வரலாம். கவர்மெண்ட் என்ன ஆன்சர் கொடுத்துறான்னு பாத்திரலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க 99 முரளும் அப்படிங்கிறதே ஓசை தான். ஓசை அப்படிங்கிறதே இசை தான். இப்ப 99 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 100வது கொஸ்டின் பாருங்க சொல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொழி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நெல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. 100வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, கரெக்ட். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, அந்த கொஸ்டின் திரும்ப கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.